இன்னும் நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் தனித்தனியாக உணர வேண்டியது. பொதுவாகவே நம்ம தெளிவாக இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மளை பற்றி யாரும் குறை பேசிடக்கூடாது, குறை நினைச்சிடக்கூட கூடாது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும். ஆனால் இறைவன் நம்ம மேலே கவனிச்சுட்டு இருக்கான். அந்த பயத்தை விட மனிதரை பற்றி பயந்து அவங்க நிறைய இருக்குது. ஒரு தவறு பண்ணிட்டா கூட நம்ம தவறு பண்ணிட்டோமே இறைவன் பண்ணி கேட்கறதுக்கு பதிலாக நம்மளை பார்த்துட்டாங்களே, நம்மளுடைய செய்தியை நம்ம தப்பாக பேசினவங்க கேட்டாங்களே, தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக, நம்ம செயலை தப்பாக சொல்லிடுறதுக்காக சில காரண காரியங்களை நம்ம சொல்ல வரோம். அதே நேரத்தில் இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்க அந்த பயமும் இல்லை, அவன்கிட்ட ஒப்படைச்சு மீட்டு கொண்டு கேட்கறதும் இல்லை. அப்போ இறைவனை பற்றிய பயத்தை விட மனிதனை பற்றிய பயமும் அல்லது மனிதனை பற்றி நான் என்னிலேயே வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம தயாராக முடிய. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய கேடுகளை அவங்களும் கவனிச்சிடாவே போதும். நம்ம யாரும் சுத்தமானவங்க கிடையாது, இதில் யாரும் விதிவிலக்கு இல்லை. இவங்க சுத்தமானவங்க யாரும் சொல்றதுக்கு இல்லை. இது வேதத்துடைய தீர்ப்பு, மனசாட்சியோட தீர்ப்பு. யாரெல்லாம் நம்ம சுத்தமாக நினச்சிட்டு இருக்கிறோமோ அவங்க சொந்தமாக தன்னை உணராமல் இருக்கான்னு அர்த்தம். யாரெல்லாம் நான் சுத்தமாக இருக்கிற நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க சொந்தமாக தன்னை உணராமல் இருக்காங்கன்னு அர்த்தம். தன்னை உணர்ந்தவங்க பணிஞ்சிடுவாங்க இறைவனுக்கு. அப்படி பணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் மற்றவங்களோட குற்றங்களை பெருசுபடுத்தவும் மாட்டாங்க. ஏன்னா எங்கிட்ட இல்லாது அவங்க இல்லை, அங்கேயும் இருக்க தான் செய்யுது, நம்மகிட்ட இருக்க தான் செய்யுது. அதனால் தன்னை மறந்து பேச மாட்டாங்க, தன்னை உணர்ந்து பேசுவாங்க. பாவமணி போட தனக்கும் பாவமணி கேட்பாங்க, யார் சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்களுக்கும் பாவமணி கேட்பாங்க. ரெண்டு பேரும் சமாதானத்தை விரும்புவாங்க, தீமை மீறுறதுக்கு இரண்டு படிப்பாங்க. இப்படி பிரார்த்தனைகள் நமக்குள்ளேயும் சரி, நமக்காக நம்ம சமுதாயத்தில் வாழக்கூடிய சாட்சியாளர்கள், நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையுமே இவன் பதிலளிச்சுட்டு இருக்கான். அந்த பிரார்த்தனை காரணமாக தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு வாழ்விக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் இல்லாதிருந்தால் உங்களை இறைவன் உங்களுக்கு பொருட்படுத்தியிருக்கவே மாட்டான். அதனால் நமக்காக நாம் மற்றவங்க பண்ணுற பிரார்த்தனை மட்டும் நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்காக பலரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெருக்கமாக உள்ளவங்க, சாட்சியாளர்கள், தூதர்கள், உலகத்துள்ள மக்கள் எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனையோடு தான் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பணிவு வரும்போது தான் தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா நம்மளை பற்றி தான் நம்ம எப்பவும் பெருசாக நினச்சிட்டு இருப்போம். எல்லாத்தையுமே ஒரு அகப்பெருமை என்னன்னு சொன்னால், நான் தான் எல்லாத்தோட தூய்மையாக இருக்கேன், நான் பிரார்த்தனை பண்ணா அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்க முடியல, அல்லது நம்ம நல்லா செஞ்சுட்டு இடத்துல இருக்க முடியல, அந்த அகப்பெருமை இருக்க முடியல. மற்றவங்களுடைய பிரார்த்தனையும் நமக்கு சேர்ந்துட்டு இருக்குதுங்கிறத இன்னும் பணிவு கிடைக்கும் போது அது ஞானங்களாக நமக்கு தெளிவு கிடைக்கும். வானரும் நமக்காக பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா உலகத்தில் அவ்வளவு கேடுகள் நிறைஞ்சு போயிருக்குது. அப்படி அந்த கேடுகளுக்காக இறைவன் உடனுக்குடன் பிடிச்சான்னு சொன்னால் இந்த உலகமே விஞ்சாது, அழிக்கப்பட வேண்டிய சமுதாயம் நம்ம எல்லாருமே ஆயிடுவோம். இன்னைக்கு நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான்னு சொன்னால், இந்த வானங்களும் பூமியும் நமக்கு சாதகமாக இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னால், என்னுடைய மன்னிப்பும் கருணையும் ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனை